Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல், டாடா ஐபிஎலோட 12வது மேட்ச், இந்த 12வது மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் நம்ம எக்ஸல் ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். நான் அந்த ஆப் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல ஸ்மால் லீக்ஸ் மட்டும் கிடையாது, கிராண்ட் லீக்ஸும் இதுல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 10.5 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் இந்த மேட்சுக்கு வந்து இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ கிவ்வே. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ணாம ஜஸ்ட் ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி இந்த ₹0 என்ட்ரி ஃபீஸ்லயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். 25,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்வேவும் அதுல கொடுத்துருக்காங்க. இதுல லீடர் போர்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஐபிஎலுக்கு 55 லட்சம் ரூபாய்க்கான லீடர் போர்டும் வந்து கொடுத்திருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட் அண்ட் சீரிஸ் லீடர் போர்ட், இப்படி ரெண்டுமே இருக்கு. கார் அண்ட் பைக்ஸ், இப்படி நிறைய பிரைசஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தென் மற்ற ஆப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுல என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு நீங்க இன்னும் நிறைய கான்டெஸ்ட் கட்டிக்கலாம். அதுலயும் நீங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி சார்ஜஸ் இதுல பிடிக்கிறதே இல்லை. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா உள்ள ஒரு ஆப். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 31 மார்ச் இரவு 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மும்பை வந்து பாத்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம் மும்பைல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. மும்பையோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மும்பை பிச்சை பொறுத்த வரைக்கும் மும்பைல வந்து ட்ரெடிஷ்னல் மும்பை வேணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க. அதனாலதான் எப்பவுமே மும்பை டீம்ஸ் வந்து அவங்க டீம்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சுக்குவாங்க அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி. ஸோ ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு இங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இந்த ட்ரெடிஷ்னல் மும்பை வெனுல. பட் இப்போ எல்லா வெனுலையுமே இந்த பேட்டிங் ட்ராக்காவே கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெனுல 190ங்கிறதே ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்குங்கிறது இன்னும் நம்மளால இது பண்ண முடியல. ஏன்னா டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்ன டைமென்ஷன்ஸ் தான். ஸோ பவுண்டரி டைமென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னது தான். ஆனா பிச்சில் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலருக்கு நல்ல பவுன்ஸ் இருக்கும், நல்ல ஸ்விங் இருக்கும். இனிஷியல் சைஸஸ்ல நல்ல ஸ்விங் கொடுக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ பேட்டிங் ட்ராக்கா கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா வெனுலையுமே. பட் அபிஷியல் பிச் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் குரூப்ல ஷேர் பண்றேன். பட் இருந்தாலும் ட்ரெடிஷனல் பிச் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் இன்சியலா முதல் 6 ஓவர் ஃபாஸ்ட் போலருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். டாப் ஆர்டர் ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணுவாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். வெனுவை பொறுத்த வரைக்கும் 118 அப்படிங்கிற மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காங்க. அதுல 54 மேட்சஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களும் 64 மேட்சஸ் பேட்டிங் செகண்ட் பண்ணவங்களும் வின் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அதிகப்படியான மேட்சஸ் வந்து சேஸ் பண்ண டீம் தான் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. இந்த 118 மேட்ச்லயுமே 170ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இருக்கு. ரீசன்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல 192ங்கிறது இங்க ஆவரேஜான ஸ்கோரா வந்து இருக்கு. ஸோ 72 விக்கெட் போயிருக்கு. அதுல அதிகப்படியான விக்கெட்ஸ் 51 விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் தாங்க எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வெறும் 21 விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹெட் ஹெட் ரெக்கார்ட். கடைசி 5 வருஷத்துல ஒரு 9 முறை இவங்க 2 பேரும் ஹெட் ஹெட்ல மோதிருக்காங்க. அதுல KKR தான் ஒரு மேட்ச் அதிகமா வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் இருக்க போகுது. ஆனா தன் விளையாண்ட 2 மேட்ச்லயுமே மும்பை இந்தியன்ஸ் தோத்துருக்காங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கு மஸ்ட் வின் கேம். அவங்க தொடர்ல வந்து அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுப்பதற்கு இந்த மேட்ச், அதுவும் ஹோம் கண்டிஷன்ல விளையாடுற மேட்ச் அவங்க வின் பண்ணி கண்டிப்பா வின்னிங் சான்ஸ் அவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கில்டன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரிக்கில்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. தென் அடுத்ததா வில் ஜாக் லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணல. இந்த மேட்ச் டைரக்டாவே பிளேக்குள்ள வந்துருவாரு. அடுத்ததா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரமன்தீப், மிச்சல் சாண்டனர், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், சத்யநாராயணன், அடுத்ததா புத்தூர். ஸோ புத்தூர் வந்து இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துவாங்க. ரோஹித் சர்மா பேட் பண்ணிட்டு தென் வெளியே போயிடுவாரு. தென் அடுத்ததா புத்தூர் வந்து பவுல் பண்ற ஆப்ஷன்ஸ்க்கு வந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸோட ஒரு பிளேயிங் 11. தென் கேகேஆர்ல குவிண்டன் டிகாக் அண்ட் சுனில் நரேன். போன மேட்ச் வந்து சுனில் நரேன் வந்து பிளே பண்ணல. ஒரு மைனர் இன்ஜுரி ஆர் சம் ஃபீவர் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் இருந்தது.
இந்த மேட்ச் அவர் ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்னா டைரக்டா வந்துருவார். இல்ல அப்படின்னா அந்த இடத்துல மொயின் அலி தாங்க வருவாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு சுனில் நரேனே வந்து இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ஒரு லைட் ஃபீவர் தென் மைனர் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் இருந்துச்சு. ஃபிட் ஆயிட்டாருன்னா நரேன் வந்துருவார், இல்லைன்னா மொயின் அலி வந்துருவார். ரெண்டு பேத்தி வச்சு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அஜின்கே ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, தென் அன்குஷ் ரகுவன்சி. இது வந்து கேகேஆரோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸை பார்த்துருவோம். குயின்டன் டிகாக் டாப் ஆர்டர்ல வராரு. நல்ல டச், லாஸ்ட் மேட்ச் சூப்பரான இன்னிங்ஸ் ஒரு ஆடினாரு. விக்கெட் கீப்பர் பண்றாருங்க. ஸோ விக்கெட் கீப்பர் பண்றது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். விக்கெட் கீப்பர்ல சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. தென் பேட்டிங்ல ஆடும்போது அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ரைட், போத் இன்னிங்ஸ்லுமே. ஆனால் அவர் செகண்டா பேட் பண்ணும்போது ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு நீங்க ஒரு கேப்டனாவோ ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பேட் பண்ணும்போது அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே அதிகம். ஹெட் ஹெட்ல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ அது எல்லாம் ஓகே. பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா மினிமம் 20-25 ரன்ஸ் அடிப்பாரு. அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அவரை ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வந்துடும். ஆனா கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டா இருப்பாரானா அது கண்டிப்பா கிடையாது. செகண்டா பேட் பண்ணும்போது வேணா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க வர ட்ரை பண்ணலாம். அடுத்ததா சுனில் நரேன். சுனில் நரேன் ஆர் மொயின் அலி ரெண்டு பேத்துல யார் இருந்தாலுமே அவங்களுக்கு டபுள் ஆப்ஷன் பவுலும் பண்ண போறாங்க. பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் இருக்க போகுது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் அரோரா, தென் வருண் சக்கரவர்த்தி, இப்படி 4 ஆப்ஷன். தென் 5th பவுலிங் ஆப்ஷனுக்கா சுனில் நரேன் அண்ட் மொயின் அலி, இப்படி 2 ஆப்ஷன்ஸ். இதுல சுனில் நரேன் இருந்தாருன்னா அவரோட 4 ஓவருமே அவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு. சப்போஸ் சுனில் நரேன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மொயின் அலி இருக்காருன்னா மொயின் அலி இந்த மேட்ச் மினிமம் 2 ஓவர் மேக்சிமம் 3 ஓவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தாங்க மொயின் அலிக்கு இருக்கும். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரிக்கில்டன், அதுக்கு அடுத்தது வந்து திலக் வர்மா, 2 லெப்டிஸ் தான். 2 பேருமே உடனே வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்லயும் இல்ல. அப்படிங்கிறப்போ 2 லெப்டிஸ் அட்டன் டைம்குள்ள கிரீஸ்குள்ள இருக்க மாட்டாங்க. சுனில் நரேன் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் 2 பேருக்குமே நல்லா பவுல் பண்ணிடுவார். பட் மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அப்படிங்கிறதுனால மொயின் அலி இருந்தார் அப்படின்னா மினிமம் 2 ஓவர் மேக்சிமம் 3 ஓவர் அந்த ஒரு கான்செப்ட் தான். அப்போ அதே மாதிரி வைபவ் அரோராவுக்கும் மினிமம் 2 ஓவர் மேக்சிமம் 3 ஓவர் அந்த ஒரு கான்செப்ட்ல தாங்க இருக்கும். இந்த மேட்ச் ஆன் மேட்ச் ரசல் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. மேட்சுக்கு முன்னாடி பந்து போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, மார்க் பண்றாரு. பட் ஓவர் அவருக்கு கொடுக்கறது இல்ல. இந்த மேட்ச் கண்டிப்பா அவருக்கு ஓவர் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். மொயின் அலி உள்ள இருந்தார் அப்படின்னா, சுனில் நரேன் இருந்தாருன்னா மேபி ஒரு ஓவர் வரைக்கும் போல் பண்ணலாம். அவரோட ஓவர் கொஞ்சம் கம்மியாகும். இதுவே மொயின் அலி உள்ள இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. சுனில் நரேன் இருந்தால் மட்டும் ஓவர் அவருக்கு வந்து 1 ஓவர் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ இந்த மேட்ச் பேட் அண்ட் பால் ரெண்டுலயுமே வந்து ஆண்ட்ரூ ரசலுக்கான வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. மேட்ச் ஆன் மேட்ச் நீங்க மேட்சுக்கு முன்னாடி அந்த ப்ரீ ஷோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து பவுல் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி மார்க்கும் பண்ணுவார், அவர் ரன் அப்காக மார்க்கும் பண்ணுவாரு. இந்த மேட்ச் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகங்க. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பேட்டிங் ஆர்டர்ஸ் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ மொயின் அலி இருந்தாருன்னா அவர்கிட்ட இருந்து 1 ஓவர் அவருக்கு போகும். வைபவ் அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா 1 ஓவர் அவருக்கு போயிடும். இந்த 2 ஓவர் அவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சுனில் நரேன் இருந்தார் அப்படின்னா மினிமம் 20 ரன் குயிக்கா அடிச்சிருவாருங்க. அந்த பவர் பிளேவை பயன்படுத்தி குயிக்கா அடிச்சிருவாரு. 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுத்துருவாரு. 4 ஓவரும் பவுல் பண்றப்போ 1 விக்கெட்டுங்கிறது அவருக்கு சாலிடா வந்து கிடைச்சிடும். அஜின்கே ரஹானே இந்த வெனுல நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. டொமஸ்டிக் லெவல்ல இந்த மும்பைக்கு தான் அவர் கேப்டன்சி பண்றாரு. ஸோ நிறைய மேட்சஸ் இந்த வெனுல அவருக்கு ஆடி நிறைய அனுபவம் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் கிடையாது, ஹெட் டு ஹெட்ல இது உங்களுக்கு அகேன்ஸ்டா விளையாண்ட மேட்சஸ்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். எப்போ அப்படிங்கிறது தான் விஷயம். பேட்டிங் செகண்டா பண்ணும்போது ஹெட் டு ஹெட்ல இவங்களோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அஜின்கே ரஹானே பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றத கம்பேர் பண்றப்போ, ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அஜின்கே ரஹானோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் மைனஸா தாங்க இருக்கு பேட்டிங் செகண்டை கம்பேர் பண்றப்போ. பட் வெனு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த வெனுல விளையாடி, நிறைய இந்த வெனுவை பத்தி தெரியும். எங்க பால் குத்தணும், எங்க வரும், எங்க அடிக்கலாங்கிறது எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். ஸோ கொஞ்சம் பரிச்சயமான ஒரு வெனு தான் அஜின்கே ரஹானே பொறுத்த வரைக்கும். நான் பர்சனலா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா அவரை கண்டிப்பா ஒமிட் பண்ணிடுவேன். பேட்டிங் செகண்ட்னா அவருக்கு நான் வந்து ஸ்லைட்லி ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவேன். வெங்கடேஷ் ஐயர் தன்னால இந்த 2 மேட்ச்லுமே அவர்கிட்ட இருந்து ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இயரும் யாரை அதிகப்படியான தொகைக்கு எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஃபிளாப் ஆகிட்டே வர்றது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த தடவையும் வெங்கடேஷ் ஐயரை அதிக தொகை கொடுத்து கேகேஆர் எடுத்தாங்க, அவரும் ஃபிளாப் ஆகிட்டு இருக்காரு. ஆனா இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து பேட்டிங்ல இருந்து மினிமம் வந்து ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
பிளாப் ஆகுறாருங்கிறத தாண்டி அவருக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கலங்கிறது தான் உண்மை. ஏன்னா அஜின்கே ரஹானேவுக்கு அடுத்தது உடனே ரகுவன்சி ஆட வச்சிடறாங்க. ஸோ அப்போ வெங்கடேஷ் ஐயருக்கான பேட்டிங்கான ஆப்ஷன்ஸ் அவருக்கு கிடைக்கலங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் கிடைச்சது நினைக்கிறேன், லாஸ்ட் மேட்ச் அவருக்கு கிடைக்கல. ஸோ இந்த மேட்ச் எந்த மாதிரி இருக்கும் போது ரகுவன்சியை கொஞ்சம் மேல ஆட வைக்கிறப்போ அவர்கிட்ட இருந்து அந்த 20 ரன் 20 to 25 பிளஸ் கான்ட்ரிபியூட் கிடைச்சிருது. அந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயருக்கான வேல்யூ கொஞ்சம் கம்மியாயிடுது. ஸோ அப்ப என்ன ஒரு 15 ஓவர் ஆயிட்டாங்க அப்படின்னா வெங்கடேஷர் ஆட வைக்காம உடனே என்ன பண்ணிருவாங்க, ரிங்கு சிங் தென் அடுத்தது ஆண்ட்ரூ ரசல் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல கொண்டு வந்துடுறப்போ வெங்கடேஷ் ஐயரை இவ்வளவு தொகைக்கு எடுத்து எதுக்கு ஒரு டம்மியா வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து அங்க வருது. அதுதான் வந்து அவருக்கு கூடிய ஒரு மைனஸாகவும் இருக்கு. ஆனா இந்த மேட்ச் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு ஒரு முக்கியமான டீம் அப்படிங்கிறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் கம்பெனி கொடுப்பாங்க. தென் அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் இந்த மேட்ச் ஒரு லோ பர்சன்டேஜாகவும் இருப்பாரு. ஒரு டிஃபரன்சியல் பிக்காவும் உங்க டீம்ஸ்க்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி ரிங்கு சிங் இப்போ நீங்க ஆர்டர் பாத்தீங்கன்னா இந்த ரகுவன்சியை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா ரிங்கு சிங் ஆண்ட்ரூ ரசல் இருக்கிற இடத்துக்கு இந்த 6th பொசிஷனுக்கு வந்துடுறாரு. ஸோ அப்போ கடைசி 4 ஓவர் அப்படிங்கிற பட்சத்துல எந்த விக்கெட் போனாலும் உடனே ரசலை ஆட வச்சிருவாங்க. வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும், ரிங்கு சிங்கா இருக்கட்டும், அவங்களுக்கான ஃபேண்டசி வேல்யூ அதுலயே கொஞ்சம் கம்மி ஆயிடுது. ஏன்னா அந்த டவுனுக்கு கடைசி 4 ஓவருக்கு தான் ஆப்ஷனே இருக்கும். ஸோ அப்போ ஆண்ட்ரூ ரசலுக்கான ஃபேண்டசி வேல்யூ போத் பேட் அண்ட் பால் ரெண்டுலுமே அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ரிங்கு சிங்குக்கு ஒரு 10 இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தான். ஆனா ரிங்கு சிங்குக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி இருக்கும். ஸோ ஒரு கேச்சஸும் அவர் பிடிச்சிருவாரு. தென் பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன் அடிச்சாவே இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு வந்து கிடைச்சிரும். மேபி வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க ரிங்கு சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஒரு டிஃபரன்சியல் பிக்காவும் இருக்கும். மோஸ்ட் ஆப்ஷன்ஸ் அவர் பெருசா கன்சிடர் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ரமன்தீப் சிங் ஆல்ரெடியே இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ரமன்தீப் சிங்க்கு பேட்டிங்கான வாய்ப்புலாம் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இல்லை. கிடைச்சா ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கதாங்க வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு மேல அவர் வரக்கூடிய டவுனுக்கு அவ்வளவுதாங்க வரும். ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை 2 விக்கெட் வரைக்கும் அவர் வந்து எடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை, அந்த கடைசி ஓவரை அவர் தாங்க போல் பண்ணுவார். வைபவ் ராவ் இருந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட். வருண் சக்கரவர்த்தி எல்லா வெனுலையுமே அவரோட பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. யூஸ்வலா அவர் வந்து செகண்டா போல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாரு. செகண்டா போல் பண்றப்போ 2 விக்கெட் அதுக்கு மேல கூட அவர் வந்து எடுப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கு. அது இல்லாம மிடில் ஆர்டர்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்தியன் பிளேயர்ஸா இருக்கிறது இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ், ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ். ஸோ அவங்க கொஞ்சம் ஈஸியா வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி ஆடிடுவாங்க. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட கொஞ்சம் வீக். ஸோ விக்கெட்ஸ் அதில் விட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அதே மாதிரி கலீல் அஹ்மத் விட்டாரு, எல்லாம் ஓகே. இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரி இருக்க போகுது, இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்விங்கோட கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கொடுக்குறவங்கள்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் ஸ்லோ வேரியேஷன்ஸ்ல வர்றவங்க ஒரு 125 130 135 போடுறவங்கள்ட்ட கொஞ்சம் டர்ன்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஸ்விங்ஸ் இருக்கும், அதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காரு. இவர் நல்ல ஃபாஸ்ட் பவுலர். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் ரோஹித் சர்மா. ஃபாஸ்ட் நல்ல வேகத்துல நீங்க பவுல் பண்றாரு, லெஃப்ட் ரைட் அதை பத்திலாம் அவருக்கு கவலை கிடையாது, நல்லா என்ஜாய் பண்ணி ஆடுவாரு. ஸ்பென்சர் ஜான்சன் மேபி ஒரு சின்ன ஒரு த்ரெட் தரலாம். ரோஹித் சர்மா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வீக்குங்கிற ஒரு அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு சின்ன ஒரு த்ரெட் தரலாம். இருந்தாலும் இவரை எந்த டைம்ல பயன்படுத்திக்கலாம், நாட் ஓன்லி ரோஹித் சர்மா, லைக் நம்ம திலக் வர்மாவும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. தென் அடுத்ததான் சூரியகுமார் யாதவும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இது மாதிரி த்ரெட் வைஸ் அவருக்கு நிறைய இருக்கு. அது இல்லாம வில் ஜாக் வேற இருக்காரு, வில் ஜாக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்பென்சர் ஜான்சன்ஸை பொறுத்த வரைக்கும் மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா நீங்க இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்படியே செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா நீங்க வருண் சக்கரவர்த்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளவு தாங்க காம்பினேஷன். செகண்டா போல் பண்ணும்போது வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஸ்பென்சர் ஜான்சன் ஹர்ஷித் ராணா இவங்க 2 பேரும் 2 விக்கெட்டும் எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஸ்பென்சர் ஜான்சன் ரொம்ப லோ பர்சன்டேஜா இருக்கிறது நம்மளோட பிக்கிங் ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் உள்ள ஒரு பிளேயரா அவர் மாறுவார் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது. தென் மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கில்டன் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாம, ரிக்கில்டன் ஆஸ் யூசுவல் அந்த டீம்ல எப்படி குயின்டன் டிகாக்கோ அதே மாதிரி இதுல ரிக்கில்டன் ஓபன் பண்றாரு. அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ், 20 ரன் அடிச்சா கூட ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாரு. ஸோ அவருக்கான அட்வான்டேஜ் டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ அவர் ஃபேண்டஸ் டீம்ல வந்துடுறாரு. ரியான் ரிக்கில்டன் அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்ம், நல்ல பிளேயருங்க, ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர்.
ரீசன்ட் ஃபார்மும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ், அவருக்கு கண்டிப்பா ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர்ட்ட கஷ்டப்படுறாரு. ஆஃப் பிரேக் பவுலர்ட்ட நாட் ஓன்லி ஆஃப் பிரேக் பவுலர், ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் அந்த பால் எப்படி டர்ன் ஆகுதுங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு பெரிய ஸ்கோர், ஒரு லாங் இன்னிங்ஸ் போகுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா 6 ஓவர் வரைக்கும் இவர் ஆடிட்டாருனாவே, விக்கெட்ஸை விடலை அப்படின்னாவே உடனே வருண் சக்கரவர்த்தி உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஸோ இவருக்கு எகென்ஸ்டா போல் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு ஆப்போனன்ட் டீமுக்கு நிறைய இருக்கு. நாட் ஓன்லி வருண் சக்கரவர்த்தி, நரேன் இருந்தா நரேன், இல்லை மொயின் இருந்தா மொயின் அலிலாம் இருந்தா மேபி 3வது ஓவர் 2வது ஓவர்ல கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவருக்கு த்ரெட் தரக்கூடிய ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ். அவர் இந்த பவர் பிளேவில் ஒரே ஓவர்ல ஒரு 3-4 4 அடிச்சிட்டாருன்னா போதும், அதுவே போதும், ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பு அவரு கொண்டு வந்துருவாரு. ரோஹித் சர்மா 2 மேட்சா ஃபிளாப்பு. ஸ்மால் லீக்ஸ்ல கூட நிறைய பேர் அவரை கன்சிடர் பண்றது இல்லை. லாஸ்ட் 2 மேட்சா அதுதான் இங்க ஒரு இதா இருக்கு. குவாலிட்டியான பிளேயருங்க. அட்வான்டேஜ்னு இது இல்லாதது மைனஸ், அது மட்டும்தான் மைனஸ். ஏன்னா இந்த காம்பினேஷனோட போறப்போ ரமன்தீரை வந்து கண்டிப்பா உள்ள வச்சுக்குவாங்க. அவர் ஒரு ஃபீல்டிங் நல்லா பண்ணுவாரு. சம்டைம்ஸ் ஒரு ஆஃப் பிரேக் போல் ஆப்ஷன்ஸும் இருக்கு, அவர் போல் பண்ண கூட வைக்கலான்ட்டு. ஸோ ரோஹித் சர்மாவை தான் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்த போறாங்க இந்த மேட்ச். லாஸ்ட் மேட்ச் பயன்படுத்தல. ஸோ லாஸ்ட் மேட்ச் வேற ஒரு காம்பினேஷன்ஸ்ல போயிருந்தாங்க. இந்த மேட்ச் இந்த காம்பினேஷன்ல வருவதற்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்போ ரோஹித் சர்மா தான் இம்பாக்ட் பிளேயரா வெளியே போய் ஆகணுங்கிற கட்டாயம். அப்போ கேட்ச் எல்லாம் பிடிச்சி ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அஸ் அ பியூர் பேட்டரா 30 ரன்னாவது அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நீங்க அவரை ஒமிட் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா, நான் பர்சனலா அவருக்கு தான் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஒரு மல்டிபிள் டீம்ஸ்ல ஒரு டீம்லயாவது கண்டிப்பா ஒரு ஃபேண்டஸ் டீம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்க போகுது. இந்த வெனுல நல்லா என்ஜாய் பண்ணி ஆடுவாரு. ஹோம் கண்டிஷன்ஸ் அவருக்கு இன்னும் ஒரு பூஸ்டை கொடுக்கும். கண்டிப்பா அவர்கிட்ட வந்து ஒரு 30 ரன் வரைக்கும் அவரு கொண்டு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்கோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக போகுதுங்க. ஸோ இப்போ பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல மிச்சல் சாண்டர் 3 ஓவர் தான் இந்த மேட்ச் போல் பண்ணுவாரு. தீபக் சகர் 3 ஓவர் தான். ட்ரெண்ட் போல்ட் அவரோட 4 ஓவர். வி புத்தூர் இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும். ஹர்திக் பாண்டியா ஒரு 3 ஓவர். எனக்கு தெரிஞ்சு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு ட்ரெண்ட் போல்டுக்கும் வில் ஜாக்குக்கும் தாங்க இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா அசட்ஸ் இல்லை அப்படின்னு இருந்தாலுமே ஆப்போனன்ட் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குவிண்டன் டிகாக், சுனில் நரேன், இல்ல மொயின் அலியா இருந்தா மொயின் அலி, 2 பேருமே லெப்டிஸ். வெங்கடேஷ் லெப்டிஸ், ரிங்கு சிங், இப்படி டாப் 6 பேத்துல 4 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்டரா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஆஃப் பிரேக் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல வில் ஜாக் மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வைஸ் பார்த்தோம் அப்படிங்கிறப்போ வில் ஜாக் அவரோட 4 ஓவருமே பவுல் பண்ண மோஸ்ட் ப்ராபபிலி வாய்ப்பு இருக்கு. ஸோ மினிமம் 3 ஓவராவது பவுல் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கு. தென் பேட்டிங்ல 1 டவுனே வராரு அப்படிங்கிறப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ போத் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலுமே அவருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. நீங்க கண்டிப்பா வந்து நீங்க அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து வில் ஜாக் வந்து இருப்பாரு. ரொம்ப சூப்பரா போல் பண்ணுவாருங்க. நார்மலா ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் மாதிரிலாம் இருக்க மாட்டார். நல்லாவே போல் பண்ணுவாரு. பால் நல்லா இவருக்கு டர்ன் ஆகும். விக்கெட் டேக்கிங் பவுலர். நீங்க அவர் விளையாடுற அந்த டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னாலும் சரி, இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல ஒரு பவுல் பண்றதும் சரி, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர். கண்டிப்பா இந்த மேட்ச் உள்ள இருந்தாருன்னா வில் ஜாக்கோட ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் மேட்ச் திலக் வர்மாவை வந்து 1 டவுன் ஆட வச்சாங்க. ஸோ பேட்டிங் காம்பினேஷன்ஸ் ஒரு மாதிரி குழப்பமா இருந்ததுனால இந்த மேட்ச் வந்து வில் ஜாக் வந்துட்டா வில் ஜாக் தான் 1 டவுன். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஆட வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் திலக் வர்மா. இப்போ திலக் வர்மாவோட பேட்டிங் ஆர்டர் டோட்டலி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ சூரியகுமார் யாதவ் இந்த வெனுல பயங்கர ரெக்கார்ட் வச்சிருக்காரு. சூப்பரா ஆடக்கூடியவர் போத் இன்னிங்ஸ்லயுமே. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். குயிக்கா வந்து ஒரு 15 பால்ல ஒரு 30-35 ரன்ஸ் அடிச்சுட்டு போயிருவாரு. ஸோ அவர் ஃபேண்டசி டீம்லாம் அவர் கண்டிப்பா வந்துருவாரு. பர்டிகுலர்லி பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஒரு கேப்டனாவோ அல்லது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவோ ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா சூரியகுமார் யாதவோட ஷோவா இந்த மேட்ச் வந்து இருப்பதற்கு சான்சஸ் இருக்கு. திலக் வர்மாட்ட வந்து ஒரு 15 to 20 ரன் தான் ஃபேண்டசி டீம்ல வருவாரான்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர். ஏன்னா டெத் ஓவர்ல இவங்களுக்கு போல் பண்றதுக்கான காம்பினேஷன்ஸ் யாரும் இல்லை. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டும் ஹர்திக் பாண்டியா இந்த 2 பேரும் தான் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்போ ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு. ட்ரெண்ட் போல்ட்டும் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாருங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா 2 பேருமே மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்டா போல் பண்ண போறாங்க அப்படின்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு ஹர்திக் பாண்டியா.
இவங்களுக்கு இருக்கக்கூடிய இப்ப ஹர்திக் பாண்டியாவை நம்ம எந்த மாதிரி பிரிக்கலாம்? சோ போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு. எப்படி ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் கிடைச்சிருது, கடைசியா பேட்டிங்ல வந்து ஒரு 10 to 15 ரன் அடிச்சு ஒரு ஃபினிஷ் பண்ற ரோலா இருப்பாரு. சோ ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா கடைசி 5 ஓவர்ல ஒரு பேட்டிங்க்கு கண்டிப்பா வந்துருவாரு. குயிக்கா ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சுவாரு. ஒண்ணு. ரெண்டாவது செகண்டா பால் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் இவருக்கு ரொம்ப அதிகம். சோ ஒரு விக்கெட், அதுல ஒரு 25 26 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல ஃபீல்டிங் பொசிஷன்ஸ், குறிப்பா லாங் ஆன் லாங் ஆஃப்ல ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறப்போ 1 or 2 கேச்சஸும் இவர் பிடிச்சிருவார். இப்ப இவருக்கான ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே இவருக்கு நீங்க ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டன்ஸோ கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு 10 to 15 ரன் தான் ஃபேண்டஸ் டீம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி. மிச்சல் சாண்டனர் 3 ஓவர் போல் பண்ண போறாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. அதுவும் இவர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க மும்பை, செகண்டா பால் பண்ண போறாருன்னா இவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ்ங்க. எப்பவுமே இவர் செகண்டா பால் பண்ணும்போது பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாருங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். என்னன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு விக்கெட் கொடுத்துட்டாலும் கொஞ்சம் பார்த்து ஆடிடுவாங்க, பாலுக்கு வந்து பெருசா அடிக்க போக மாட்டாங்க. பட் செகண்டா பேட் பண்ணும்போது அடிச்சே ஆகணுங்கிற கட்டாயம், ஏன்னா ஒரு ஸ்கோர் நல்ல டாப் ஸ்கோரா இருக்கும், அடிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இவரோட பால் அடிக்க போனாங்கன்னா விக்கெட் விழுந்துருங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுலர் இவரு. ஸோ செகண்டா பால் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்குமே எடுப்பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ஒரு விக்கெட் தான். தீபக் சகர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது 2 விக்கெட்டும், செகண்டா பால் பண்ணும்போது ஒரு விக்கெட்டும் எடுப்பாரு. சத்யநாராயணன் ஓவர்ஸ் அதிகமா கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஓவர் கொடுப்பாங்க. அது லாஸ்ட் மேட்ச் கடைசி ஓவர் கொடுத்தாங்க. பட் இந்த மேட்ச் அதுக்கான காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஒரு ஓவர் கொடுப்பாங்க, மேபி அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்புலாம் கம்மி. புத்தூர் விக்கெட் டேக்கிங் பவுலர் தாங்க. பாலை ரொம்ப அழகா தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு கொஞ்சம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு கை கொடுப்பாரு அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா மேபி செகண்டா பால் பண்றப்ப சான்சஸ் இருக்கு. இப்ப என்ன ஒரு மைனஸ் வச்சுக்கோங்களேன், இவர் ஒரு ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பிளேயர், ரொம்ப 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 யங் பிளேயர். ஸோ சப்போஸ் ஒரு ஓவர் போடுறாரு, முதல் ஓவர்லேயே ஒரு 15 ரன்னோ ஒரு 20 ரன்னோ அடிச்சிடறாங்க, அதுக்கப்புறம் ஓவர் கொடுத்தா விக்கெட் எடுத்துருவாரு, அது வேற விஷயம். பட் அந்த ஒரு ஓவர் 15 ரன் 20 ரன் கொடுத்துட்டாருன்னா அது அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹோல்ட் பண்ணிடுவாங்க. சரி இரு, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கு, கொஞ்சம் ஸ்பின் ட்ராக் வரும்போது உங்களுக்கு பயன்படுத்திக்கிறோம், மற்ற எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் நிறுத்திடுவாங்க. ஸோ அதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸா இருக்கும். இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ்ல சொல்றேன். ஸோ அப்போ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கு பத்தியுமே நம்ம ஆப்ஷன் சொல்லிட்டோம். அதுல அட்வான்டேஜ் உள்ளவங்க யாரு? வில் ஜாக் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட், சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட், ஹர்திக் பாண்டியா பேட் அண்ட் பால் ரெண்டுலயுமே கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்ப போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட், ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட், தீபக் சகர் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் தான் எடுப்பாரு. ஃபேண்டஸ் டீம்ல ஒருவரான ஒரு கொஸ்டின் மார்க். மிச்சல் சாண்டனர் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ஒரு விக்கெட்டும், செகண்டா பால் பண்ணும்போது 2 விக்கெட்டும் அப்படிங்கிறப்போ செகண்டா பால் பண்ணும்போது அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி வி புத்தூர் சத்யநாராயணன் 2 பேரும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறப்போ ஃபேண்டஸ் டீம்ல வருவாங்களான்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ரிக்கல்டன் டபுள் ஆப்ஷன்ஸ் விக்கெட் கீப்பர், தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்ற அட்வான்டேஜ் அப்படிங்கிறப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ அதிகம். ஸோ இந்த மாதிரி நாங்க 22 பேர்த்த பத்தியுமே சொல்லி தான் ஆகணும், 24 பேர்த்த பத்தியுமே சொல்லி தான் ஆகணும். அதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்றோம் இல்லைங்களா, ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட் அப்படிங்கலாம் சொல்றப்போ அதை வச்சு நீங்க டீமை மேக் பண்றப்போ உங்களுடைய டீம் நல்ல டீமா வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ இது வரைக்கும் 24 பேர்த்த பத்தியுமே உங்களுக்கான ஆப்ஷன்ஸை சொல்லிட்டோம். இப்போ நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 14 பிளேயர் இந்த ஃபேண்டசி டீம்ல, இந்த 14 பிளேயர் வர வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அதுல இருந்து நீங்க மல்டிபிள் டீம்ஸ் போறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் 2, வில் ஜாக் 3, சூரியகுமார் யாதவ் 4, ஹர்திக் பாண்டியா 5, ட்ரெண்ட் போல்ட் 6, மிச்சல் சாண்டனர் 7. இந்த 7 பேரும் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக், சுனில் நரேன் 1, 2 இந்த 2 பேரும். சப்போஸ் சுனில் நரேன் இல்ல, மொயின் அலி இருக்காருன்னா மொயின் அலி 2வது ஆப்ஷன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் 3, ஆண்ட்ரூ ரசல் 4, வருண் சக்கரவர்த்தி 5, ஸ்பென்சர் ஜான்சன் 6, ஹர்ஷித் ராணா 7. இந்த 14 பிளேயர்ல இருந்து 8ல இருந்து ஒரு 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டாலுமே நீங்க போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க, அதை விட டபுளா உங்களுக்கு அமௌண்ட் வரும். இந்த காம்பினேஷன்ஸ்ல இருந்து டீமை நீங்க கிரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு டீம் நல்ல ரேங்க் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்ல யார் இருப்பா? வெங்கடேஷ் ஐயர் லோ பர்சன்டேஜ் பிக், ஸ்பென்சர் ஜான்சன் லோ பர்சன்டேஜ் பிக்ல வந்து இருக்காரு. அதே மாதிரி நீங்க மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிச்சல் சாண்டனர் லோ பர்சன்டேஜ் பிக்ல வந்து இருப்பாரு. தென் வில் ஜாக் வந்தாலும் அவர் எப்படினாலும் லாஸ்ட் மேட்ச் இல்லைங்கிறப்போ ஒரு 50ல இருந்து ஒரு 60% மேல வந்திருப்பாரு. ரிக்கல்டன் கொஞ்சம் கம்மியா இருப்பாரு. அதே மாதிரி ரோஹித் சர்மா ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருப்பாருங்க. ரோஹித் சர்மா தான் இங்க லோ பர்சன்டேஜ் பிக்ல இருப்பாரு. ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்மே நமக்கு ஒரு 4ல இருந்து 5 பிளேயர் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க டீம் காம்பினேஷன்ஸை கொண்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு டீமை வந்து உங்களால கொண்டு வர முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள்
நான் ஒரு 10 டீம் போடுறேன்னா எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே இல்லாத ஒரு ரோஹித் சர்மாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ஒரே ஒரு டீம்ல மட்டும் கொடுத்து பார்ப்பேன். பை சான்ஸ் கிளிக் ஆச்சுன்னா ஒரு 50 ரன்ஸ் அவர் சாலிடா அடிச்சிருவாரு. நான் ஒரு மல்டிபிள் டீம்ஸ்ல ஒரு டீம்ல நான் வைஸ் கேப்டன் அவருக்கு நான் வந்து கொடுத்துருவேன். வைஸ் கேப்டன் நான் கேப்டன் 2 பேர்ல ஏதாவது ஒன்று கொடுத்துருவேன். வில் ஜாக்குக்கு கண்டிப்பா மினிமம் ஒரு 40% ஆஃப் டீம்ஸ்ல அவருக்கு நான் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுப்பேங்க. நான் ஒரு 10 டீம் போறேன்னா அதுல 4 டீம் கேப்டன் ஆப்ஷனா வந்து கொடுத்துருக்குவேன். 3 டீமுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுப்பேன். வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவுக்கு மினிமம் 2 டீம்ல வந்து ஒரு டீம்ல கேப்டனாகவும் ஒரு டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்ப்பேன் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். தென் ஹர்திக் பாண்டியாவுக்கு அதே மாதிரி தான் 30% ஆஃப் டீம்ல வந்து நான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்ப்பேன். தென் ஒரு 2-3 டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்ப்பேன். மெஜாரிட்டியான வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு நான் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். மெஜாரிட்டியான டீம்ஸ்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்ப்பேன். கேப்டனா ஒரு மேபி ஒரு 20% வச்சுக்கலாம். ஒரு 2 டீமுக்கு வந்து கேப்டனா கொடுத்து பார்ப்பேன். KKR குயின்டன் டிகாக் பேட்டிங் செகண்டா பண்ண போறாருன்னா நான் ஒரே ஒரு டீம்ல அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பார்ப்பேன். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருந்து ஆஃப் பிரேக் பவுலர் ட்ரெண்ட் வந்து வில் ஜாக்கெட் இருந்து அவருக்கு இருக்கு. அது ஒரு மைனஸ். பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் ஃபேண்டஸ் டீம்ல ஓரளவுக்கு ரெடி ஆயிடுவாரு. சுனில் நரேன் ஆர் மொயின் 2 பேர்ல யார் இருந்தாலுமே நான் வந்து ஒரு 20% ஆஃப் டீம்ஸ்ல அவங்களுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணி பார்ப்பேன். தென் ஆண்ட்ரூ ரசல் ஹெட் டு ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. வெனுலியுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த மேட்ச் போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்போ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா வந்து நான் 2 டீம்லயாவது வைஸ் கேப்டன் இல்ல கேப்டன் ஆப்ஷனா மட்டும் தான் கொடுத்து பார்ப்பேன். இந்த மேட்ச் மேபி சான்சஸ் இருக்கு. நான் சொன்னது மல்டிபிள் 10 டீம் போட போறேன்னா பர்சன்டேஜ் நான் சொல்லியிருக்கேன். அதுல 2 டீம்ல நான் கேப்டனா மட்டும் நான் ஆண்ட்ரூ ரசலை கொடுப்பேன். எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க KKR அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்ப்பேன். இந்த மேட்ச் அவருக்கான ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். சரி, ஓகே, நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஃபேண்டசி ப்ளே பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.